எல்லாருக்கும் பிரகாஷ் நலாஜி வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இது வந்து 100வது வீடியோ. சரி, 100வது வீடியோவே ஒரு கண்டென்ட்டா எடுத்து பண்ணலான்னு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்க உடனே கேட்கலாம், டேய் அவன் வந்து 3000 4000 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், நீ வந்து 100 வீடியோ போட்டுட்டு இதை ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கேடா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் வந்து 100 வீடியோ போட்டதே இந்த என்னோட சேனல்ல வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமா பாக்குறேன். ஏன் சொல்றேன்னா, நான் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது, ஒரு பார்ட் டைமான ஒரு யூடியூபர் தான். அதுவும் ஒரு 100 வீடியோலயே ஒரு 66,200 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எடுத்தங்கிறது வந்து ரொம்பவே வந்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எவ்வளவு வீடியோ போட்டு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறங்கிறது தான் விஷயம். இப்போ நான் வந்து பாத்துட்டீங்கன்னா, என்னோட 100 வீடியோல 85 வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வீடியோ இல்ல 20 நிமிஷம் வீடியோ இருக்கும். அதே வந்து ஒரு 15 வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். இதே வந்துட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவே ஃபுல்லாவே என் சேனல்ல போக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னுமே என்னால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு வந்திருக்க முடியும். சரிங்களா? ஆனா லாங் வீடியோல இப்ப எல்லாம் வியூஸ் கொண்டு வர்றங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்ப வந்து லாங்கா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாலே டக்குன்னு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாமே வந்து மொபைலில் வந்து இப்படி எல்லாம் ஸ்வைப் பண்ணுற இதில் வந்துட்டாங்க. நல்லா அடுத்து என்ன இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு லாங் வீடியோலாம் ஃபோக்கஸ் பண்ணல. சரி, ஓகே, ஒரு 100 வீடியோவில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். சரி, 100 வீடியோ நான் அந்த என்னோட சேனலில் இப்போ யூடியூப்ல நான் வந்து போட்டிருக்கேன். இதுதான் அந்த 100வது வீடியோவும் கூட. சரி, நான் எப்படி இந்த யூடியூப்புக்குள்ள வந்தேன், நான் யூடியூப்புக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ முழுக்க இது என்ன பற்றின வீடியோ மட்டுமே தான். இது வந்து ஒரு தற்பெருமைக்காக இல்லை. இது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நான் வந்து என்னைய பத்தி ஆரம்பிக்கிறேன். அதாவது நான் 1வதுல இருந்து 10வது வரையும் பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் 5வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ் டீச்சர் வந்து எல்லாருமே எழுப்பி நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல வழக்கம் போல எல்லாருமே ஒரே உருட்டு தான் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் டாக்டர் ஆக போறேன், நான் போலீஸ் ஆக போறேன், இல்ல எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, நான் அந்த மாதிரி வெளிநாடு போறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்க கிட்ட ஒரு பதில் சொன்னேன். அந்த டீச்சர் எழுப்பி விட்டப்ப என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, ஒன்னு வந்து நான் சினிமால நடிக்க போவேன், அப்படி இல்லை அப்படின்னா பஸ் டிரைவர் ஆவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, அப்ப வந்து என்னோட சின்ன பிள்ளை காலகட்டத்தில் வந்து நான் வந்து சினிமா மேல ரொம்ப ஈர்ப்பா இருந்ததுனாலையும் அப்ப வந்து இந்த பஸ்ல எல்லாம் போறப்ப அந்த டிரைவர் பக்கத்துல போய் நின்றுட்டு அந்த அவர் கியர் போடுறது, அவர் ஸ்டேரிங் ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசையா இருந்தது. சரி ரைட், இது ரெண்டும் தான் வந்து என் மனசுக்குள்ள போனது. அதனால அது ரெண்டும் தான் ஆகும்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூசிலாந்துல இப்ப நான் வந்து யூடியூப் பண்றேன், இதுவும் வந்து ஒரு மீடியா கான்செப்ட் தான். அதே மாதிரி ஊபர் பண்றேன், அதுவும் ஒரு டிரைவிங் தான். ஸோ ரெண்டுமே இது பிடிச்சதை பண்ணும்பொழுது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்களா? அப்ப நான் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 12th படிக்க போகல, நான் வந்து டிப்ளமா போயிட்டேன். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட சித்தப்பா தான். அவர் வந்து சொன்னாரு, நீ வந்து 12th போக வேணாண்டா, நீ வந்து பாலிடெக்னிக் படி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவனு விளக்கமும் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ 10th முடிச்சுட்டு இப்ப 12th முடிச்ச அப்படின்னா ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போனா 4 வருஷம், மொத்தம் 6 வருஷம் ஆகும். அதே நீ டிப்ளமோ போனாலும் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஒரு 3 இயர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகும். ஆக மொத்தம் வந்து எப்படி சுத்தினாலுமே ஒரு 6 வருஷத்துல நீ இன்ஜினியரிங் முடிச்சிடலாம். ஸோ நீ இந்த சைடால போகும்போது உனக்கு டிப்ளமோவும் இருக்கும் இன்ஜினியரிங் இருக்குன்னு சொல்லி ஐடியா அவர் கொடுத்தாரு. அது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா அவர் என்ன நினைச்சு கொடுத்துருப்பாருன்னா, எங்க 12th போய் ஃபெயில் ஆயிட போறான், இன்கேஸ் டிப்ளமோ போய் பாஸ் ஆகிட்டா கூட இந்த டிப்ளமோ வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆனா நான் டிப்ளமோ வந்து நல்லபடியா எந்தவித அரியரும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாஸ் பண்ணி வெளில வந்துட்டேன். அப்ப என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த டிப்ளமோ படிக்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா பஸ்ல போவேன். பஸ்ல போயிட்டு வரும்போது சில பேர் கேட்பாங்க, என்ன தம்பி படிக்கிற அப்படின்ட்டு. நம்ம பக்கத்துல உள்ள பையனி கேட்பாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பாலிடெக்னிக் படிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, பாலிடெக்னிக்கா அப்படின்னு ஒரு இழுப்பாங்க. இது மாதிரி வந்து ஒரு சில பேர் இல்ல, நிறைய பேர் வந்து அந்த பாலிடெக்னிக் மட்டம் திட்டம் விதமா தான் அதை வந்து பேசுவாங்க. என்கிட்ட பேசினவங்கள நான் சொல்றேன். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு இந்தியன் மென்டாலிட்டியில தான் இருப்போம். நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஊர்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மக்கு மண்டையன் வந்து காசு கொடுத்து MBBS வாங்கினா கூட அவனை வந்து நம்ம டாக்டரா தான் பார்ப்போம் இல்லையா? சோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சா அவர் இப்படி, இவர் இந்த காலேஜ்ல படிச்சா அவர் பெரிய வெயிட் அப்படிங்கிற ஒரு தோற்றத்திலே தான் வந்து நம்மள வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படிதான் நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த டயத்துல. சரி என்னடா அது டிப்ளமோ படிச்சா வேல்யூ இல்ல போல, சரி இன்ஜினியரிங் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ண, இன்ஜினியரிங்ல போய் சேர்ந்துட்டேன். இன்ஜினியரிங் சேர்ந்து அதையும் வந்து ஒரு வழியா அரியர்லாம் வச்சு கொண்டு முடிச்சு ஒரு போராடி வெளில வந்துட்டேன். வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அப்ப வந்து இன்ஜினியரிங் உண்டான மரியாதையே போயிடுச்சு. யார்ட்டையாவது போய் நான் வந்து BE படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஓ இன்ஜினியரிங்கா அப்படின்ட்டாங்க. சரி படிப்பு முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கடந்து அப்படியே முடிச்சாச்சு. அந்த இன்ஜினியரிங் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து ரொம்ப பாஸ் பண்ணி ரொம்ப தண்ணீர் தான் பாஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல வந்து சொன்னேன், நான் வந்து 21 வருஷம் படிச்சுட்டேன், எந்தெந்த மாதிரி ஸ்கூல் போறது காலேஜ் போறலாம் ரெகுலரா கிளம்பி போயிட்டு ரொம்ப இதாயிடுச்சு, நான் ஒரு 2 வருஷம் ஊர்லயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்தேன். அந்த 2 வருஷம் தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லணும். நீங்க என்னோட கிராமத்தை கூட ரீசெண்டா பார்த்திருப்பீங்க. என்னோட கிராம
கிராமம் வந்து மகிழங்கோட்டை, பட்டுக்கோட்டை பக்கத்துல உள்ள ஊர். அந்த ஊரை நீங்க பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க இது வந்து ஒரு மினி நியூசிலாந்து அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. உண்மைதான், எனக்கு ரொம்பவே என்னோட ஊர் பிடிக்கும். ஸோ என்னோட ஊர்ல இருந்துட்டு அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எங்க அண்ணன் வந்து துபாயில இருந்தாரு, எங்க சித்தப்பாவும் பார்த்துட்டீங்கன்னா அந்த அரபு நாடுகள்ல இருந்தாரு. சரி இவங்க யாராவது என்னை அழைச்சி விட்டுருவாங்கிற ஒரு தெம்புலயே அந்த மைண்ட் செட்லயே அப்படியே எங்கேயுமே ட்ரை பண்ணாம சுத்திக்கிட்டே இருந்தேன். என்னடா அது இவன் ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு வழியா எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, துபாய்க்கு வந்து என்னை அழைச்சி விட்டாரு. அதாவது நான் படிச்சது வந்து எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் இன்ஜினியரா ஒரு கம்பெனில வந்து என்னை சேர்த்து விட்டாரு. இந்த இடத்துல வந்து அந்த கம்பெனிக்கு உண்மையிலேயே வந்து நான் நன்றி அதை தெரிவிச்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படிச்சதோட சரி என்னை வந்து அந்த கம்பெனில உண்மையிலேயே வந்து எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து கத்துக்கிட்டேன். கம்பெனில 12 மணி நேரம்லாம் வேலை பார்த்திருக்கேன். லீவே இல்லாம தொடர்ச்சியா வந்து 3 மாதம் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது வாரத்துல உள்ள 7 நாளுமே 12 மணி நேரங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 90 நாள் லீவே எடுக்காம எல்லாம் வந்து அந்த கம்பெனில எல்லாம் வேலை பார்த்தது உண்டு. அப்ப வந்து அப்படியே காலங்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு டயத்துக்கு அப்புறம் நான் இப்போ உங்ககிட்ட வீடியோல பேசுறேன் பாத்தீங்களா, ஒரு சகஜமா ஒரு சாதாரணமா பேசுறேன்ல, இதே மாதிரி என்னோட சீனியர்ஸ் இன்ஜினியர் டைமே நான் சாதாரணமா ரொம்ப சீனியர் இன்ஜினியர் இவங்க இப்படி அப்படியெல்லாம் பேச மாட்டேன். எனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டா பேசுவேன். அதுல ஒருத்தர் பிடிச்சி போய் என்னை வந்து ஒரு ரெஃபரல் பண்ணி விட்டாரு ஒரு ரஷ்யாவுக்கு. அப்ப வந்து ரஷ்யால போய் ஹுண்டாய் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 1 இயரா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்ல ஒரு 220 kVல வேலை பார்த்தேன். சரிங்களா, அங்கேயும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு வந்தாச்சு. அங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. திருப்பி வந்து சரி துபாய்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்து யூடியூப் எடுத்து பண்ணேன். சரி 2019 யூடியூப் வந்து அப்பதான் நான் எடுத்து பண்றேன். அப்ப யூடியூப் எடுத்து பண்ணும் பொழுது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். அப்ப எங்க அண்ணன் சொன்னாரு, நீ யூடியூப் பண்ண வேண்டாம், இப்ப நீ யூடியூப்ல போக்கஸ் பண்ணியன்னா உனக்கு யாருமே பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ப தடுத்துட்டாரு. அதோட நம்மளுக்கு சரி என்னடா அது ஒன்னும் பெரிய சப்போர்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் அந்த விஷயத்த வந்து அதோட டிராப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 2020 உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும், கோவிட் வந்தது. அதோட என்ன பண்ணிட்டேன், ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனது. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க நியூசிலாந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். நியூசிலாந்துலாம் வந்து என்னோட ஓன் டிசிஷன் தான், நான் வந்து நியூசிலாந்து வரணும் அப்படின்ட்டு. அதோட காரணமே கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க, யாருமே இல்லாத கண்ட்ரிக்கு போனா அது இங்கிலீஷ் கண்ட்ரியா இருக்குன்னு சொல்லி தான் நியூசிலாந்துலாம் தேர்ந்தெடுத்தது. சரிங்களா, இப்ப எல்லாம் நிறைய பேர் நான் யூடியூப்ல இருக்கேன், நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து மெயில் பண்ணி இல்ல வந்து போன் பண்ணி வரலாமா குழந்தைய பாத்துக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. அதாவது வந்து எல்லாமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எதுவுமே ஆகாது. இறங்கி களத்துல விளையாண்டா மட்டும்தான் வந்து அதெல்லாம் ஜெயிக்க முடியும். யார் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து படிப்பு முடிச்சதுல இருந்தே வந்து யாராவது ஒருத்தரை சார்ந்தே தான் இருந்தேன். அவங்க பண்ணி விட்டுருவாங்க, இவங்க பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அது என் மேலதான் தப்புன்னே வச்சுங்களேன். இப்போ வந்து நான் நியூசிலாந்து வந்ததுல இருந்து இப்ப நான் யூடியூப் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு முடிவு தான். எனக்கு எது சரின்னு படுது, எனக்கு எது சந்தோஷப்படுதோ நான் அதை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதுக்கு இடையில எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எனக்கு ஒரு பர்த்டே வருது. எனக்கு வந்து கேக் வெட்டுறதுல எல்லாம் பெருசா உடன்பாடு கிடையாது. அப்ப என்னோட ஒய்ஃப் வந்து கேக் வெட்டுறாங்க. அதுல கேக் வெட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த கேக்கோட மேல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் லோகோ தான் இருக்கு. நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 4-5 வீடியோ போட்டதோட சரி அந்த பக்கத்தே போகவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி இவன் யூடியூப் தான் லைக் பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து எனக்கு வந்து வெட்டினாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோனுக்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா விசா வந்துருச்சு. விசா வந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீ வந்து யூடியூப் மேலதான் ரொம்ப ஆசைப்படுற, சரி வந்து ஒரு கேமரா வாங்கிட்டு வா, நியூசிலாந்துல போயிட்டு நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வரதுக்கு அலைஞ்சிருந்தா இப்போ பினான்சியலா ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ல தான் இருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ண, ஒரு இஎம்ஐ போட்டு DJI Osmo Pocket 2 அந்த கேமரா வந்து வாங்கிட்டு இங்க நியூசிலாந்துக்கு வந்தாச்சு. என்னோட ஒய்ஃப் சொல்லல அப்படின்னா கேமராவே இங்க வாங்கிட்டு வர போறது இல்ல, அதான் உண்மை. நான் சேனல் ஆரம்பிச்சேன்னு சொன்ன பாத்தீங்களா துபாயில 2019. அப்ப என்னோட சேனலோட பேர் பாத்துட்டீங்கன்னா முருகரோட பேர் நிறைய பேர் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பேரை வந்து தீசிதன் அப்படின்னு சொல்லி அவர் முருகன் மேல உள்ள பற்றுனால எடுத்து வச்சிருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் பிரகாஷ். நான் தீசிதன் அப்படிங்கிற ஒரு சேனலை கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பேர் எனக்கு சொல்றதுக்கும் ஒரு சிலர் கஷ்டமா இருக்கும். இந்த தீசிதன் போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தது. நியூசிலாந்து வந்ததுக்கு அப்புறம் சேனலோட பேரை மாத்திரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் வந்து நான் நியூசிலாந்து வர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து தவறி இருந்தாங்க. சரி எங்க அப்பாவுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையே, சரி சேனல்லையாவது எங்க அப்பா பேரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து என்னோட பேர் பிரகாஷ், எங்க அப்பாவோட பேர் தான் நடராஜன். ஸோ அதோட தான் இணைச்சி பிரகாஷ் நடராஜன் அப்படின்னு சொல்லி தான் சேனலோட பேரை வந்து அதுக்கப்புறம் மாத்தினேன். ஆனா நியூசிலாந்து வந்து 40 நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த வீடியோவும் ஷூட் பண்ணல. ஏன்னா நியூசிலாந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க வேலை தேடுறது, இந்த நாட்டெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுக்கல. அப்புறம் ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து நியூசிலாந்துலயும் இப்போ வந்து நான் யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து இப்போ இது 100வது வீடியோ போட்டுட்டேன். நான் வந்து இப்போ ரஷ்யால எல்லாம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் யூடியூப்லயே எனக்கு காசு வருது. நான் வரலன்னு சொல்ல மாட்டேன், வருது. ஆனா யூடியூப்ல சம்பாதிக்கிறத விட கிட்டத்தட்ட எத்தனை மடங்கோ நான் வந்து ரஷ்யாவில எல்லாம் சம்பாதிச்சிருக்கேன். இன்னைக்குமே நான் நியூசிலாந்துல போய் சம்பாதிக்கிறத விட யூடியூப்ல வருதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் வரவே வராது. ஆனா எல்லாத்தையும் விட அன்னைக்கு நான் ரஷ்யால சம்பாதிச்சேன் பாருங்க, அந்த பணத்தை எல்லாம் விட எனக்கு யூடியூப்ல கொஞ்சோண்டு பணம் வருது பாத்தீங்களா, அது மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன் அப்படின்னா அது பிடிச்ச விஷயத்த செய்யறதுனால எனக்கு இன்னைக்கே யூடியூப் பிடிக்கும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, சூர்யா வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க, அதாவது வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேற முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் நீ முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான்
துபாயிலையா இருக்கட்டும், இல்லை ரஷ்யாலையா இருக்கட்டும், இல்லை இப்போ நியூசிலாண்டில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன்னு நான் சொல்லுவேன். ஆனால் யூடியூப்ல நான் போடுற உழைப்பு எல்லாமே இஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பிடிச்ச விஷயத்த நம்மளுக்கு செய்யும் பொழுது அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. என்னங்க வாழ்றது ஒரு வாட்டிங்க, வாழ்றோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. அது நல்ல விதமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக யூடியூப் தான் எல்லாரும் பண்ணணுங்கிறது சொல்ல வரல. எனக்கு யூடியூப் பிடிச்சிருக்கு, நான் யூடியூப் பண்றேன். சரிங்களா? இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கும். சோ அந்த பிடிச்சதை நோக்கி நம்ம நகரணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய துறையில நிறைய ப்ரொஃபஷனல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பிடிச்சிதான் வேலை பார்க்கறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பா ஒரு 60% பேர் பிடிக்காத வேலையா தான் இன்னைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப எங்க ஊர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. நிறைய பேர் வந்து தன்னோட குடும்பத்துக்காக சில கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு தனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து இப்ப நாளைக்கே வந்து எல்லாரும் பிடிச்ச வேலையை நோக்கி ஓடுங்க அப்படின்லாம் சொல்ல வரல. சரி, வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். நமக்கு பிடிச்ச மாதிரியும் கண்டிப்பா நம்ம வாழணும். ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த ஓரங்கட்டி வச்சுட்டு அவனுக்கான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருப்போம். நான்லாம் அப்படிதான். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு நினைச்சே தான் சில விஷயங்களே நம்ம வந்து செய்ய முடியாம போயிடுச்சு. இப்ப எல்லாம் நான் அப்படியெல்லாம் எவன் என்ன நினைச்சா என்ன, நான் வந்து உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நான் வந்து உண்மையா தான் வீடியோல பேசுறேன். சோ எனக்கு பிடிச்சும் இருக்கு, இந்த விஷயத்த நான் செய்யறேன். சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கேன். உடனே நீங்க உடனே கேட்காதீங்க, திரும்பவும் நான் சொல்லிடுறேன். இதை அவன் வந்து 4000 வீடியோ போடுறான், இல்ல 5000 வீடியோ சேனல்ல போடுறான். டேய், 100 வீடியோ போட்டதுக்கு இவ்வளவு பெரிய படம் போடாதரா அப்படின்னு நீங்க வந்து நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்றேன். ஏன்னா 100 வீடியோ இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த இந்த இடத்துல நான் செஞ்சிருக்கும் போது ரொம்பவே வந்து நான் சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இந்த 100 வீடியோல 66,200 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா வந்து இதை நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்துகிட்டே தான் இருப்போம். நல்ல விதமா தொடர்ந்து அப்படியே பயணிப்போம். எல்லாரும் எனக்கு வந்து உங்களோட ஆதரவை அப்படியே நீங்க தொடர்ச்சியா எல்லாருமே கொடுத்துக்கிட்டே இருங்க. மேலும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அப்படியே கடந்து போயிருங்க. எனக்கு யாரையுமே தெரியாம தான் இந்த நாட்டுக்குள்ள வந்து நான் வந்து சிங்கிளா சர்வே பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த நாட்டுக்குள்ள வந்தேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பேரை தெரியும். எங்கேயோ வர்ற அப்படின்னா நிறைய பேர் என்னை பார்த்து பேசுவாங்க, நீங்க யூடியூப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பேசும்போது எல்லாருமே காமனா சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க வந்து ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க. யூடியூப்ல வந்து எந்த விதமான ஒரு மசாலா கிலாலாம் தடவி ஏன்னா அப்படியெல்லாம் நீங்க எதுவும் பேசல, என்ன யதார்த்தம் இருக்கோ அதை தான் நீங்க சொல்றீங்க, அதுதான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் அதே தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். வீடியோல ஒரு பேச்சு, லைவ்ல ஒரு பேச்செல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. என்ன வருதோ அதை தான் நம்ம பேச போறோம். என்னைய பிடிச்சி வீடியோ பாக்குற எல்லாருமே இந்த வீடியோல உங்களோட ஆதரவை கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்கன்னு நான் உண்மையிலே வேண்டி கேட்டுக்கிறேன். திரும்பவும் நான் சொல்றேன், இந்த வீடியோ வந்து நீங்க எந்த ஒரு தற்பெருமையாவும் நீங்க எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும். சரி, என்னைய பத்தி கொஞ்சம் ஒரு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். நான் வந்து உண்மையிலே நான் சொல்றேன், இன்ஜினியரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் இன்ஜினியரா நான் வந்து துபாயிலே ஒர்க் பண்ணியிருக்கேன், ரஷ்யாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை காட்டிலும் எனக்கு யூடியூப்ல 100 வீடியோ போட்டு நீங்க எல்லாம் கிடைச்சது தான் எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம், பெரிய சாட்டிஸ்ஃபைடும் கூட. அதுல வந்து கிடைச்ச காசை விட யூடியூப்ல கொஞ்சமா காசு கிடைச்சாலும் எனக்கு இதுல தான் உண்மையிலே திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட குடும்பத்துக்கும் நான் வந்து உண்மையிலே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டே எனக்கு கண்டிப்பா இருந்துச்சுன்னு சொல்லணும். முக்கியமா வந்து என்னோட ஒய்ஃப் மௌனிகாவுக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 100 வீடியோல வந்து 3/4 வீடியோ வந்து அவங்க தான் எனக்கு கேமராமேனு. அதுவும் குழந்தைய வச்சுக்கிட்டு எடுக்கிறங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. சில டைம் சொல்லுவேன், நானே எடுத்துக்கிறனாலும் இல்ல இப்படி வச்சாதான் நல்லா இருக்கும், நீ நெல்லு, நீ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டு பண்ண வீடியோக்கெல்லாம் நீங்க ரொம்பவே ஆதரவு கொடுத்தீங்க. அதெல்லாம் காலையிலே எழும்பி போயிட்டு அதெல்லாம் அவங்க தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. என்னோட ஒய்ஃப் அவங்க தான் வந்து யூடியூப் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து இந்த வீடியோ மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வீடியோக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சதுக்கு உண்மையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல விரைவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.